வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான எக் குருமா. இதோட ஒரு சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அந்த சூப்பரான சப்பாத்தி சாஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: முட்டை 7 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3, முந்திரி பருப்பு 10-15 நம்பர், சோம்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, தேங்காய் பால் 3/4 கப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 7-8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா 3 பத்து தேங்காய். ஸோ இந்த தேங்காவை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு 15 நம்பர் சொல்லியிருப்பேன். வேணும்னா இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைக்கணும். அரைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக ஒரு 80%. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா வரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு எண்ணெய் சூடானோடனே சோம்பு, பச்சை கருவேப்பிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் நார்மலாக நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வதங்கினோடனே உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் கரெக்டாக ஒரு 40-50% அளவுக்கு வதங்கியிருக்கணும். 50% மேலே வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு திருப்பி ஒரு 10% நல்லா வதக்குங்க. அதனால தான் வெங்காயம் 50%, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 10%. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இனிப்பு தன்மை வரும், காரம் தெரியாது. அதனால தான் கரெக்டாக வெங்காயம் வதங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து முடித்த பிறகு முழுசாக தெரியும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5-8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட். பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட உடனே அந்த கலரோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக முட்டையை போட போகிறோம்.
முட்டைன்னா வேக வச்ச முட்டை இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அந்த உடச்ச முட்டை ஃபுல்லாக போட போதில் பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். உடனே அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணோம். அப்படியே விட்டிங்கன்னா அந்த முட்டை முழுசாக இருக்கும். இந்த பாயில்ட் எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயில்ட் எக்கை அந்த வெள்ளைக்கரு இருக்க சைடில் ப்ளஸ் போடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், அதாவது 3/4 கப் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 ஸ்லைஸ் தேங்காய் பத்தையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பாலை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போடுறதா திருப்பியும் சொல்கிறேன். தேங்காய் பால் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான எக் குருமா ரெடி. இதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவில் உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இது எப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதாங்க, இதில் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போ சொல்லி கேட்பீங்க. ஆனால் அந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸாக மிக்ஸ் பண்ணணுமா இல்லை கெட்டியாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்குல்ல. எப்போவுமே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு ஊறின பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி நீங்கள் குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல கெட்டியாக இருக்கும், டைட்டாக இருக்கும். நல்ல கெட்டியாக டைட்டாக இருக்கும். 2 விரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் நல்ல மாவு டைட்டாக இருக்கா இல்லையான்னு. அதே டைமில் இந்த மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணுறேங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மாவை கையில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதாவது ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் மாவு நல்லா எலசாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மாலிஷ் பண்ணணும். எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மாவை நல்லா மாலிஷ் பண்ணணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை மாவு உப்பு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஊறி மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த டோ வந்து நல்லா டெக்ஸ்சரில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட விரல் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு பின்பகுதியை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ஃபோல்ட் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த மாவு நல்லா ரவுண்டாக வரும். அதே டைமில் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கா, இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் எப்பவுமே மாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பேடாக கட் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்டாக வந்து சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 5 சப்பாத்தி மாவை எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு ரஃப்பாக உங்கள் விரல் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை இருக்குல்ல, பெரிய விரல் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விரல் இருக்கும். அதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நீங்கள் ரஃப்பாக ரோல் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சைடு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், இன்னொரு சைடு ஃபினிஷிங்காக இருக்காது. இந்த மாதிரி வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்காக இருக்கணுமா மெலிசாக இருக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை ரோல் பண்ண ஆரம்பிங்க.
அதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா மெலிசாக இருக்கணும். எப்போவுமே சப்பாத்தி நீங்கள் குக் பண்ணும்போது திக்காக இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகும். அது டைமில் ஹார்ட் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதிகரிக்கும். அதனால தான் மெலிசாக ரோல் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த தோசைக்கல். இந்த தோசைக்கல்லில் நீங்கள் சப்பாத்தி மாவு போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, கல் நல்லா சூடாட்டணும். சூடு இல்லாத கல்லை போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் திருப்பி அதிகமாகும். அந்த டைமில் உங்களோட சப்பாத்தி ரஃப் ஆகும், ஹார்ட் ஆகும். அதனால் எப்போவுமே கல் சூடாட்டணும். ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் சப்பாத்தி சூப்பராக வரும். நீங்கள் இதே வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரலன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நல்லா வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி அப்படியே கல் மாதிரி சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் எப்போவுமே சப்பாத்தியை தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எண்ணெய், அப்படி இல்லை நெய், பட்ரு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு ஒரு அருமையான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.